இப்போ மீனா சுந்தரம், நீ நிலத்தை பொதுப்பாதை ஆட்டையை போட்ட விஷயம் வந்து ஊரறிஞ்ச ரகசியம் மாதிரி கலெக்டர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து 71 சென்ட் நிலம் வச்சிருக்கிறேன், என் அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, அப்படி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் நிறைய நீ பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், நிலம் உனதுன்னு சொன்னாக்கா நீ ஏன் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணல? உன் நிலத்தை அடுத்தவங்க அபரிக்க முயற்சி பண்ணுறாங்களா? அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணு. ஏன் நீயே தான் வந்து நீ சொன்னாதான் யாரோட கலெக்டர் நான் சொல்ல தான் கேட்பாங்க, ஆர்டிஓ நான் சொல்ல தான் கேட்பாங்கன்னு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீ ஏன் ஒரு தூரம் புலம்புற போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு, டிஎஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, என் நிலத்தை அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லு. அப்போ தெரியும் யார் நிலத்தை அபகரிச்சாங்கன்னு சொல்லிட்டு. சும்மா ஊரை ஏமாத்துற வேலைலாம் வேண்டாம், புரியுதா? ரெக்கார்டிங்கெல்லாம் நீ மாட்டிக்கிட்ட. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடைசி நேரத்தில் வந்து சாதியை சொல்லிக்கிட்டு உள்ள மக்களை குழம்புற வேலைலாம் வேண்டாம். இங்கே சாதியை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் பொதுமக்கள் போராடுற நான் உள்பட இல்லையா? அதனால் இனிமேல் தேவையில்லாத புது புது ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நேரடியாக வந்து ஒதுங்கிக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிலத்தை ஒப்படைச்சிட்டு போங்க. இல்லைன்னா குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போவீங்க. விடுதலை சிறுத்தை உங்களை வான் பண்ணுது. ஜெய் பீம்.